6/6/30 சிறுகதை. ஆசிரியர் ஸ்ரீவத்சன் அவர்கள். மாலை மணி 6. ஹோட்டல் நலவிலாஸ். வியாபாரம் மிகவும் மும்முரம். ஞாயிறு முதல் சினிமா அப்பொழுதுதான் விட்டார்கள். கூட்டம் முழுவதும் உள்ளே வந்து விட்டது. டபரா டம்ளர்கள் கலந்து உறவாடியதில் எழுந்த சப்தங்கள், கிளீனர் கையிலிருந்து விடுதலை பெற்று கீழே விழுந்து கண்ணாடி டம்ளர்கள் நொறுங்கியதால் ஏற்பட்ட சப்தங்கள், 3 பேப்பர் ரோஸ்ட், 2 நெய் ஊத்தாப்பம், பூரி குருமா ஸ்பெஷல், லைட் காபி ட்ரிபிள், எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் ஸ்ட்ராங் ஒன்று, இப்படி சர்வர்கள் குரல். அப்போது ஹோட்டலில் கொள்ளையடித்தால் கூட யாருக்கும் தெரியாத 6:30 மணி. ஒரு வயதான கிழவர் உள்ளே சாப்பிட்டுவிட்டு பில்லுடன் புறப்படுகிறார். சர்வர் ஒருவர் வேகமாக வந்து முதலாளியின் காதுகளில் ஏதோ சொல்லுகிறார். கல்லா பெட்டியில் உட்கார்ந்திருந்த முதலாளி அந்த சர்வர் சொன்னதை கேட்டு, நீ போ, நான் கவனித்துக் கொள்கிறேன் என்கிறார். அந்த கிழவர் பில் ஒன்றையும் 25 பைசாவையும் வைக்கிறார். பில்லையும் கிழவரையும் முதலாளி பார்க்கிறார். 25 பைசாவுக்குத்தானா சாப்பிட்டீர்கள்? கிழவர், ஆமாம் என்கிறார். அரை மணி நேரத்துக்கு முன்பு இங்கு நுழைந்தீர். 25 பைசாவுக்குத்தானா சாப்பிட்டீர்? ஒரே ஒரு காபி தான் சாப்பிட்டேன். உங்க ஹோட்டலில் ஒரு கப் காபி சாப்பிட இவ்வளவு நேரமாகிறது. நல்ல சுறுசுறுப்பான சர்வர்களாய் போடுங்கள். உங்கள் யோசனைக்கு நன்றி. காபி தவிர வேறு ஒன்றும் சாப்பிடவில்லையா? இல்லை. இதோ பனியன் மேல் பூரி கிழங்கு கொஞ்சம் சிந்தி இருக்கிறதே. உங்கள் சர்வர்கள் ஓடி ஓடி வருகிறார்கள். டிஃபன் தட்டுகளில் டிஃபனுடன் ஓடி வரும்போது வழியில் உள்ளவர்கள் பேரில் அது இருப்பது மேலே சிந்தி விடுகிறது. அப்படியா? இந்த பனியன் பாக்கெட் அருகில் காணப்படும் சாம்பார் கரை கூட அப்படித்தானா? அதுவேதான். என் மேஜையில் சாப்பிட்ட ஒருவருக்கு ஒரு இட்லிக்கு சாம்பார் பரிமாறும் போது சர்வர் செய்த அபிஷேக தீர்த்தம். இப்படி அவசர அவசரமாக சர்வ் செய்யும் சர்வர்கள் ஹோட்டலுக்கு வருபவர்கள் மேல் அபிஷேகம் செய்தால் உங்கள் கடைக்கு வாடிக்கை குறையும். சற்று முன்பு இந்த ஹோட்டல் சர்வர்கள் சுறுசுறுப்பாக இல்லை என்றீர்கள். இப்போது ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பதாக சொல்லுகிறீர்கள். எதை நம்புவது? இந்த சர்வர்களை கண்காணிக்க ஒரு சில மேஸ்திரிகளை நியமியுங்கள். எங்கேயாவது ஒரு சர்வர் தூங்கும் போது ஒருவன் அதிக சுறுசுறுப்பாக ஓடி டிஃபன் தட்டு காபி டபராவை எதிரில் வருபவர் மேல் மோதி கீழே கொட்டி உங்களுக்கு நஷ்டம் உண்டாக்குவதும் குறைந்துவிடும். தங்களை எப்போதும் 2 கண்கள் கவனித்துக் கொண்டு இருக்கின்றன என்பதும் அவர்களுக்கு பயத்தை அளிக்கும். சர்வர்களை மட்டும் கவனிக்க ஆள் போட்டால் போதுமா? போதுமே. அத்துடன் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது உள்ளே போய் ஸ்வீட் காரம் என்று வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு பில்லை வாங்கி கொண்டு முன்பக்கமாக வந்து உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராங் காபி என்று ஆர்டர் கொடுத்து காபி சாப்பிட்டு விட்டு 25 பைசா பில்லை வாங்கி கொண்டு அந்த பில்லை கவுண்டரில் கொடுத்து விட்டு பெரிய மனிதர் போல ஹோட்டலை விட்டு வெளியேறும் போன்ற எத்தன்களையும் கண்டுபிடித்து மானத்தை வாங்கவும் தனியாக சிலரை நியமிக்கப் போகிறேன். அவர்களின் கழுகு கண்களில் இருந்து உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் தப்பவே முடியாது. உங்களை போன்றவரை போலீசில் ஒப்படைக்க மாட்டேன். கடை பையன்கள் இருவர் மத்தியில் உம்மை நடக்க வைத்து இந்த ஊர் ஹோட்டல் ஒன்று பாக்கி விடாமல் உம்மை அழைத்து போய் பெரிய மனிதர் என்று அறிமுகப்படுத்துவோம். செய்யுங்களேன். என்னிடம் ஏன் சொல்லுகிறீர்? நான் அப்படி செய்தால் தானே உம்மிடம் பயப்பட. நான் சாப்பிட்டது ஒரு காபி, அதற்கு பில் 25 பைசா. நீங்கள் என்னிடம் பயப்பட வேண்டாமானால் உமது பனியன் உள்ளேயே இருந்து கொண்டு வெளியே வரவும் என் கவுண்டரில் செலவாணியாகவும் பயப்படும் அந்த பில்லை மட்டும் கொடுத்துவிடும். கிழவர் முகம் பேய் அரைந்தது போல ஆகிவிட்டது. பில்லை வெளியில் எடுத்து கொடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. எடுத்து கொடுத்தார் கிழவர். பில் தொகை ரூபாய் 1.5. ஒரு ஸ்வீட், ஒரு மசால் தோசை, 2 வடை ஆகியவைகளின் கிரயம் அந்த பில். உமக்கு 1.5 பில்லை கொடுத்ததுமே சர்வர் வந்து சொல்லிவிட்டார். அதன் பின் 1/4 மணி நேரம் கழித்து 25 பைசா பில்லுடன் வந்தீர். பரவாயில்லை, நீர் வயதானவர். உம்மை இத்துடன் விட்டுவிட்டேன். இனிமேல் வந்தால் ஒழுங்காக சாப்பிட்டுவிட்டு சரியான பில்லை கொடுத்துவிடும். பில்லிலே கண்ட தொகை இல்லாவிட்டால் ஒளிவு மறைவு இன்றி சொல்லி கையிலே இருப்பதை கொடுத்து விட்டு சென்றாலே போதும். ஏமாற்றி பிழைப்பதை விட்டுவிடும். இல்லாத கொடுமையை சொல்லி கவனமாக பிழையும். இந்தாரும் நீர் கொடுத்த 25 பைசாவும்
இன்று டிஃபன் செலவு என்னுடையதாகவே இருக்கட்டும். கிழவர் போய்விட்டார். முதலாளி எதிர் மேஜைகளின் முன்னால் சாப்பிட்டு கொண்டு இருந்தவர்களிடம், பார்த்தீர்களா சார், பெரிய மனிதர்கள் என்று சொன்னார். இரவு 10 மணி. கடை கட்டியதும் முதலாளி வீட்டுக்கு போனார். சித்தப்பா எங்கே என்று மனைவியிடம் கேட்டார். மொட்டை மாடியில் படுத்திருக்கிறார். மாடிக்கு போனார் முதலாளி. சித்தப்பா, உங்களுக்கு எப்படி நன்றி கூறுவது என்றே தெரியவில்லை சித்தப்பா. என்னடா பையா குட்டி, நான் என்ன செய்து விட்டேன் நன்றி சொல்லும்படி? முள்ளின் மேல் வேஷ்டியை உலர்த்திவிட்டு கிளியாமல் எப்படி எடுப்பது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன். நம்ம ஹோட்டலில் ஒரு வாடிக்கைக்காரர் கடந்த 1 மாத காலமாக வருபவர் தினமும் 6:30 மணி சுமாருக்கு வருவதும் உள்ளே போய் 1 ரூபாய் 1.5 ரூபாய் என்று சாப்பிட்டுவிட்டு ஹோட்டலில் உள்ள கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு முன் மேஜையில் வந்து உட்கார்ந்து ஒரு காபி என்று ஆர்டர் கொடுத்துவிட்டு சாப்பிட்டு விட்டு போய்கொண்டு இருக்கிறார். 10 நாட்கள் முன்புதான் அவர் செய்யும் மோசடி தெரிந்தது. அவரை கண்டிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு உத்தியோகஸ்தர். அவரை நான் பகிரங்கமாக கண்டித்தேனானால் பலர் முன்பு இப்படி செய்யலாமா என்று கேட்டாலோ அவர் அடிபட்ட பாம்பாகி சீறி விழுவார். புரியும்படி சொல்லுகிறேனே, அவரை விரோதம் செய்து கொண்டு நான் தொழில் நடத்த முடியாது. எனது தொழிலுக்கும் அவர் உத்தியோகத்துக்கும் தொடர்பு உண்டு. பரவாயில்லை, அவர் வரும்பொழுது எல்லாம் காஃபி டிஃபன் இனாமாக சப்ளை செய்து விடலாம் என்று நினைத்தேன். ஏமாறுவதை விட மனதார இனாமாக கொடுத்தாவது திருப்திப்படலாம் என்று நினைத்தேன். ஆனால் உத்தியோக வட்டாரத்தில் அவர் மிக்க நேர்மையானவர் என்று பெயராம். ஆனால் அவர் செய்து வரும் இந்த காரியத்தை பிறர் அறிய மாட்டார்கள். அவர் இப்படி செய்கிறார் என்று நான் சொன்னால் மற்றவர்கள் வேண்டுமென்றே சொல்லுவதாக சொல்லுவார்கள். என்னை நம்பவும் மாட்டார்கள். இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தவித்தவனுக்கு தாங்கள் ஒரு நாடகமாடி வழிகாட்டி விட்டீர்கள். இல்லாவிட்டால் ஒன்று நான் தினமும் வியாபாரத்தில் நஷ்டப்பட வேண்டும், அல்லது அவருடன் விரோதம் செய்து கொண்டு பல இடைஞ்சல்களுக்கு ஆளாக நேரிடும். பின்ன என்னடா பையா குட்டி, கிராமத்திலே 50 வருஷங்களாக ஹோட்டல் நடத்துகிறேன். இதுல கில்லாடி நான் நடத்துகிற ஹோட்டல்ல இப்படி எவ்வளோ ஸ்பூன், சின்ன தட்டு இவைகளை எல்லாம் அமுக்கி கொண்டு போவார்கள் சிலர். இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் பையன்கள்ல ஒருவனையே திருடச் சொல்லி அவனை பல பேர் முன்னால் கண்டித்தேன். இப்போது எந்த திருட்டுமே கிடையாது. நான் வேண்டுமானால் சொல்லுகிறேன், பார்த்துக்கொள். நாளை முதல் அந்த உத்தியோகஸ்தர் சரியான பில்லை கொடுத்துவிட்டு மிச்ச சில்லறையை கூட வாங்காமல், பரவாயில்லை 3-4 பைசா தானே, வேண்டாம் என்று போய்விடுவார். நீ நேற்று இரவு இதை சொன்னதுமே நானே இன்று 6:30 மணிக்கு வந்து அவர் செய்து வருவதையே நான் செய்வதாயும் சர்வரிடம் என்னை முன்னதாகவே அடையாளம் காட்டு என்றும் சொன்னேன். நான் வரும்போது அந்த பேர் வழியும் டிஃபன் சாப்பிட வந்தார். ரொம்பவுமே நல்லதா போச்சு. அதனாலதான் 6:30க்கு உங்களை வர சொன்னேன். 6:30 மணிக்கு அவர் தினமும் கண்டிப்பாக வருவார். இன்றும் வந்தார். உள்ளே டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெளியில் என் மேஜை எதிரில் உட்கார்ந்து கொண்டு காபிக்கு ஆர்டர் கொடுத்து கொண்டு இருந்தார். நல்ல வேளை, அவரையும் பகைத்து கொள்ளாமல் அவருக்கும் ஒரு பாடம் கற்பித்தாகிவிட்டது. அதே சமயம் தன்னுடைய வீட்டிலே அந்த உத்தியோகஸ்தர் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார், சச்ச, இது ரொம்பவுமே அவமானம். இன்று இந்த கிழவர் செய்ததைத்தான் நான் தினமும் செய்து வருகிறேன். நல்ல வேளை, நான் பிடிபட்டு இருந்தால் என் அந்தஸ்து என்னவாக இருக்கும்? மற்றபடி உத்தியோக வாழ்க்கையில் நேர்மையானவன் என்ற பெயர் எடுத்தும் சிறு வயதிலிருந்து இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்ட எனக்கு இதிலிருந்து மீளவே முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி மட்டும் என் எதிரில் நடக்காமல் இருந்திருந்தால் நானும் இந்த கிழவர் போல ஒரு நாள் அவமானப்பட்டு இருப்பேன். இந்த நிகழ்ச்சி என் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கும் போது என்னை இவ்வளவு காலம் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பலகீனம் என் உடலை விட்டு வெகு வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடினது ஓடியதுதான். இனி அது திரும்பியே வராது. அந்த திடசித்தம் எனக்கு உண்டு. வாழ்க அந்த கிழவர். அன்பானவர்களை, ஸ்ரீவத்சன் அவர்கள் எழுதிய 6/6/30/10 சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.